3 கேரட் எடுத்துன்னுக்கேன், 5-6 தக்காளி எடுத்துன்னுக்கு. கேரட்டை சின்ன சின்ன துண்டா நறுக்கிக்கணும். கேரட்டை நறுக்கிட்டோம். இப்போ தக்காளி நறுக்க போறோம். சின்ன சின்னதாக நறுக்கணும். தக்காளி எல்லாத்தையும் நறுக்கிட்டோம். கேரட்டு தக்காளி இதே ப்ரொபோர்ஷனில் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கேரட்டு தான் பிடிக்கும், எனக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறவா கேரட்டு அதிகமாக போட்டுருந்து தக்காளி கம்மியாக போட்டுக்கலாம். அதே தக்காளியும் தான் பிடிக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவா தக்காளியை அதிகமாக போட்டுக்கலாம், கேரட்டை கம்மியாக போட்டுக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது தக்காளியை அதிகமாக போட்டு கொடுத்தேன்னாக்கா அவள் விரும்பி சாப்பிடுவா. ஆனால் எல்லாத்துலேயுமே டேஸ்ட்டு டிஃபர் ஆகும், அது கொஞ்சம் பார்த்துக்கணும். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறேன். மஞ்சள் பொடி போட்டுட்டேன். தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். முழுகிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். போடணும். நல்லா வெந்தெடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை போல் நல்லா மசிச்சுக்கணும். ரொம்ப மசிக்கணும்னு கிடையாது, மிக்சியில் அரைக்கிற மாதிரியெல்லாம் மசிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இப்படி மசிச்சு விடணும். நல்லா மசிஞ்சு கொடுத்து இதுக்கு மேலே இப்போ தக்காளி போட்டு நல்லா வேக வைக்கணும். புது அடுப்பு மாதிரியா இருக்குது. கலரி கொடுத்து வேக விடணும். தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தேவைப்பட்டுதானாக்கா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டம்ளர் போங்க. தக்காளியே தண்ணி விட்டுக்கும். இன்னும் கூட கொஞ்சம் குழைய வேகணும். நல்லா வெந்து கொடுத்து இப்போ இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். வெடிக்கட்டும். வெடிச்சு விடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். கூட்டில் விதைச்சிடணும். சூப்பராக கேரட் தக்காளி கூட்டு ரெடி ஆகிடுது. இதை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் கூட தொட்டுக்கலாம். சாதாரணமாக சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்.